பத்தங்கி ரிஷு சேனல். வெல்கம் டு பத்தங்கி ரிஷு யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குருவி அறிவாளித்தனமாக கூடு எங்கே கட்டியிருக்குன்னு பார்க்கலாம். குருவி வழக்கமாக இந்த கரண்ட் பாக்ஸில் தான் கட்டும். இந்த வாட்டி அதிசயமாக ஃபேனுக்கு மேலே கட்டியிருக்க அந்த அறிவாளி குருவி இதுதான். குருவி வைக்கோல் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து மேலே உட்காருது. அதனால நாங்கள் ஃபேன் போடுறதில்ல. அது பறந்து போய் அதில் வச்சு திருப்பி இன்னும் பெருசாக கட்ட ஆரம்பிக்கும். குருவி எவ்வளோ அழகாக கூடு கட்டுது, நீங்களே பாருங்க. 2.0ல சொல்கிற மாதிரி குருவிங்க இன்னும் அழிஞ்சிக்கிட்டே வருது. ஆல்ரெடி செல்ஃபோன் டவர் வந்ததுனால குருவியும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கூடு கட்டுச்சுன்னா அதை பத்திரமா பார்த்துக்கோங்க, அழிக்காதீங்க. சேவ் பேர்ட்ஸ். குருவி இங்கே கூடு கட்டி அது நல்லா பெருசாகிடுச்சு. அதனால் அதுக்குள்ளே போக முடியல, ரொம்ப அடாசாக இருக்குது. அதனால் நாங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அதை கட்ட விட்ருவோம் அதே இடத்துல. எங்கள் மாமா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப இறுக்கமாக கட்டியிருக்கு. அவங்களாலே அந்த குச்சி வச்சு எடுக்க முடியல. அதனால் கையை வச்சு இப்போ எடுக்கிறாங்க. முன்னாடி போச்சு கொஞ்சம் முட்டை தாங்குது. ஓடு முன்னாடி பண்ணுவேன். ஃபுல்லாக வேப்பம் கொச்சிலே அது கூடு கட்டியிருக்கு. அது லைனாக கொடுக்கணுமா? ஒன்றா எம்டியாக தான் கலக்குது. வயர் தான் இருக்கும், லைன் கொடுக்கல. எதுக்கு இந்த லைனு? அங்கே வர மீட்டர் பாக்ஸ் இங்கே வரணுன்றதுக்கு. இதுதான் இந்த மெயின் கரண்ட். இன்னும் அந்த மெயின் கரண்ட் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. அதனால் நாங்கள் தைரியமாக அதில் கை வைக்கிறோம். அது பார்த்தியா எத்தனை வருஷம்